டானு கம்பேரே பண்ணாதீங்க ப்ரோ. டானு கிளைமேக்ஸ் எல்லாம் தப்பிச்சிச்சு, துடிச்சுட்டான் ப்ரோ எங்காலு. ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப் எப்படி நடிச்சிருக்காரு, காமெடி நல்லா ஒரு நல்ல காம்போ, நல்லா மியூசிக்ல பேக்ரவுண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எந்த ஒரு குறையுமே இல்ல படத்துல. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எந்த என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். சூப்பர் படம் இருக்குங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்லடா டான்லாம் இல்ல. இது டிராகன் தண்ணி இருக்கணும். கூல் கெட்டப்ல எல்லாம் காமிச்சிருந்தாங்களே, அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். மெயினா காலேஜ் போர்ஷனும் ஒர்க் நான் சமயம் என்ன மெசேஜ் படத்துல சொல்ல வராங்க? ஒழுங்கா படிக்க அதுதான் சொல்ல வராங்க. ஏமாத்தாம யாரையும் ஏமாத்தாம ஒழுங்கா படிச்சா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. 18+ கண்டென்ட் மாதிரி இருக்கு. அதெல்லாம் இது இல்லைண்ணா, பக்காவா இருக்குண்ணா. ஃபேமிலி மெயினா காலேஜ் பசங்க எல்லாம் பார்க்கலாம்ண்ணா. இல்லண்ணா பக்காவா இருக்குண்ணா. டிராகன் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு பிரதர், டீசன்ட் படம், நல்லா இருந்துச்சு. பிரதீப் எப்படி பண்ணிருக்காரு? அவர் செலக்ட் பண்ற படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிற மாதிரி தான் பண்றாரு. இந்த படம் ஹிட் ஆகுமா? ஆனா இதுல வந்து லவ் டுடேல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. பட் இதுலயும் டீசெண்டா இருக்கும். அங்கங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும். சித்து அண்ட் அர்ஷத் கான் அவங்க ரெண்டு பேரோட காம்போ யாருக்கு ரொம்ப ஹைலைட் கொடுத்திருந்தாங்க, சித்துக்கு அர்ஷத் கான்? ஆக்சுவலா சித்து வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அர்ஷத் கானுக்கு, ஆனா கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சித்து. ஸோ 3 ஹீரோயின் இருந்தாங்க. ஒருத்தர் யாருக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அனுபமா தான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. இவர் படம் எப்பவுமே ஃபன்னா. படத்தோட ஒன்லைன் வந்து அதான் காலேஜ்ல கெத்தா இருந்தா அப்புறம் லைஃப்ல கோட்டை விட்டுருவோம், காலேஜ்ல ஒழுங்கா இருங்க அப்படின்றத ஆக்சுவலா ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. டான் படத்துல அப்படி அப்ப டான் படம் டான்ல இல்ல சுத்தமா ப்ரோ. டானு கம்பேரே பண்ணாதீங்க ப்ரோ. டானு கிளைமேக்ஸ் எல்லாம் தப்பிச்சிச்சு. நான் இப்பயும் சொல்றேன், டானோட கம்பேர் பண்ணாதீங்க. இது நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் ஆக்சுவலா அவர் தான் டேர்னிங் பாயிண்ட் படத்துல. அது நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியும். அவரோட ட்விஸ்ட் நான் எதுவும் ரிவீல் பண்ண, நீங்க போய் பாருங்க. ஜிவிஎம் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? ஜிவிஎம் நார்மல் அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா மியூசிக் வந்து பெரிய ஹைலைட்ன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? படத்தோட டிராவல் பண்ணும்போது பெருசா தெரியல, பட் டீசெண்டா இருந்தது. ஒன்றும் நல்லா இல்ல அப்படிலாம் இல்ல, டீசெண்டா போச்சு. தியேட்டர்ல வைப் இருந்துச்சா? ஒவ்வொரு 15 லவ் டுடே மாதிரி இல்ல, பட் இருந்துச்சு. ஓகே, இது செட்டிலா இருந்தது. ஆனா ரொம்ப பேங்கரா இல்ல, கொஞ்சம் செட்டிலா போச்சு. மத்தபடி அது அவர் ஃபர்ஸ்ட் படத்துல பேங்கரா பண்ணிட்டாரு ப்ரோ. அதனால இப்ப எது பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆக்டிங் வைஸா கம்மியா தான் தெரியும். இப்போ இதுல வந்து கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணணும், கொஞ்சம் சட்டிலாவும் பண்ணிருக்காரு. ஆனா அதே வைஸ் கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணிருக்காரு. ரேட்டிங் சொல்ல கொடுப்பீங்க? 10 அவுட் ஆஃப் 10 10க்கா 8 கொடுப்பேன். இல்ல ப்ரோ, நான் விஜய் சித்து அவ்வளவு பார்க்க மாட்டேன். ஆனா இதுல பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அந்த அவருக்கும் செம்ம இது. அந்த விஜயோட அசிஸ்டன்ட் இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களே, அவருக்கும் செம்ம கிளாப்ஸ் தேட்டர்ல, அவருக்கும் செம்ம ஃபேன் பேஸ் இருக்கு. பிரதீப்போட இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ்லாம். அது இந்த படத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் மாசம் சுத்திட்டு இருக்காங்களே, இந்த படம் பார்க்கும்போது அது மாஸ்லாம் இல்ல, நீங்க திருப்பியும் அதை போய் கிளியர் பண்ணணுன்ற ஒரு இது சொல்லிக்கோங்க. இந்த ஜெனரேஷன் ஏத்த மாதிரி இந்த படம் எப்படி ஃபேமிலியா எல்லாரும்? இல்ல ப்ரோ, இது வந்து ஃபேமிலி ஓரியன்டா சொல்லலாம், காலேஜ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ரெண்டுமே இருக்கு படத்துல. லவ் டுடே மாதிரி தான் இருக்கா, அதோட அல்டிமேட்டா இருக்கா? இல்ல லவ் டுடேல இருந்து இந்த இப்போ வந்து அவரோட ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா நல்லாவே இருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ரேட்டிங் அப்படினா 10 எவ்வளவு? 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நல்ல ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இது. ஃபுல்லாவே ஃபேமிலி வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சாங்ல இருக்கு, பட் இப்போ எல்லாருக்குமே தெரியுற இதுதானே. இது வந்து மூவியோட ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அவரோட சீன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ எதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு ஃபேஸ் ஒரு மூவியில் பார்க்குறப்போ நல்லாவே இருக்கும். ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நல்லாவே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஃபுல்லாகவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அது. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே போச்சு. காமெடியாக இருந்தது. ஸோ அதனால நம்மளுக்கு அப்படியே ஃப்ளோவில் போயிடும் மூவி. யூஸ்வலான ஸ்டோரி லைன் தான், பட் கொஞ்சம் வந்து அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து எமோஷ்னலி நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால மூவி நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. டார்கெட் ஆடியன்ஸ் சார் ஃபேமிலிஸ் தான், யங்ஸ்டர்ஸ் தான், குழந்தைங்களா? யங்ஸ்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், பட் ஆனா ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஓவரால எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஸ்டோரி தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து 2K கிட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கு.
நல்ல மூவி. இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? அப்படி ஒரு படமா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவில அவரோட சின்ன சின்ன ஆக்சன்ஸ்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா எலிமெண்டா இருக்கு. அதுலயும் நல்லா பண்ணிருப்பாரு, பட் அதை விட இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது நல்லா தெரியுது ஸ்கிரீன்ல, அந்த சேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ்லாம் நல்லாவே காட்டியிருக்காங்க. இந்த படம் ஹிட் ஆகும்னா மெயினா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னா என்ன காரணம்? ஃபன்னு தான், ஃபுல்லா ஜோக், காமெடி, அதுதான். அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும், லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். நான் 9 out of 10 கொடுப்பேன். நல்லா ஃபன்னா இருந்தது இந்த மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு, ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, தனுஷ் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஜிவி பிரகாஷ் சூப்பர் மியூசிக் பண்ணிருக்காங்க. படத்தை ஹீரோ நடிச்சு கலக்கி இருக்கிறான். தேங்க்யூ பிரபுதேவா அவன் தான், வேற யாரும் கிடையாது. டிராகன் நான் பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி என்டர்டைனர், காமெடிஸ் எல்லாம், எமோஷனல்ஸ் எல்லாமே மிக்ஸ்டப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இது டான் படம் மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. படம் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, லைக் அங்க காலேஜ் வச்சு எடுத்திருப்பாங்க, இங்கேயும் காலேஜ்ல இருக்கும். ஆனா டான்ல வந்து வேற மாதிரி டிராமாஸ் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ இங்க டிஃப்ரெண்டா ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அது உண்மையா போய்? கிளைமேக்ஸ்ல இருக்கு ப்ரோ, ஸ்பெஷல் கேமியோ இருக்கு. கண்டிப்பா. ஓகே, சோ ரிவீல் பண்ணனும்னா எனக்கு பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ஆனா பிரதீப்போட முன்னாடி நடிச்ச படத்துல இருந்த ஒருத்தவங்க தான் கேமியோ பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே, மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் லியோன் ஜேம்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் வச்சு ஒரு பாட சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வழித்துணை சூப்பரா இருந்துச்சு. அதோட வழித்துணை அந்த வீடியோ சாங்ஸுமே நல்லா பார்க்க அழகா இருந்துச்சு. ஒரு டைரக்டர் பட்டாளமே இதுல இருக்காங்க. சோ இதுல யார் பெஸ்டா பண்ணிருந்தாங்க நீங்க மிஸ்கினா இல்ல ஜிவிஎம்மா ஆர் கேஎஸ் ரவிக்குமார்? லைக் எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சுன்னா ஜிவிஎம் நல்லா பண்ணாரு. அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துமே நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல படம் ப்ரோ. படம் ஃபுல்லா செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் சீன் ஒன்று இருக்கு ப்ரோ. அந்த இதுக்கு வந்து மனசை நல்லா ரெடி பண்ணி பார்த்துக்கணும், செம்மையா இருக்கும். நல்லா ரியலிஸ்டிக்காவே நடிச்சிருப்பாரு. நம்மளே கண் கலங்குற அளவுக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்தாரு, தாடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. படிக்கணுங்கிற மெசேஜை தாண்டி வந்து மத்தவங்களை ஏமாத்த கூடாது, நம்ம நேர்மையா இருக்கணுங்கிறது தான் ப்ரோ அதுல மெசேஜ். ப்ரோ அதுக்காக துடிச்சிட்டான் ப்ரோ எங்காலு. ப்ரோ கடைசியில துடிச்சிட்டேன் எங்காலு. 2 ஹீரோயின் இருக்காங்க, எந்த ஹீரோயின் பெஸ்டா பண்ணுவாங்க? 2 இல்ல ப்ரோ, நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க ப்ரோ. படம் பாருங்க ப்ரோ, 3 ஹீரோயின் இருக்காங்க. நிறைய பேர் வந்து காம்படிஷன் இருக்கு அவருக்கு அந்த படத்துல. அனுபவ பரமேஸ்வரன் வந்து பெருசா சொல்லியிருந்தா ப்ரோ அவங்க ஹீரோயின் எனக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களதான் வந்து அர்ஷத்தே லவ் பண்ணுவாரு. அந்த லவ் நல்லா இருந்திருக்கு ப்ரோ. சீரியஸா அந்த லவ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு பிரேமம் சீன் ஒண்ணு வரும், மறுபடியும் அவங்க டீச்சராவே வருவாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் எப்படி படம் பார்ப்பாங்க? அந்த சீனுக்காக பார்க்கலாம், அந்த சீனுக்காக பார்க்கலாம். கேரக்டர் எல்லாம் ஒண்ணு வரும்னாங்க. சர்ப்ரைஸ் கேரக்டர் கடைசியா வந்து பார்த்தாதான் புரியும். வந்து பார்த்தாதான் புரியும். நாங்க இங்கேயே சொல்லிட்டோம், யாரும் படம் பார்க்க மாட்டானுங்க, எல்லாரும் ஓடிடிலயே பார்த்துட்டு வந்துருவாங்க. 5 out of 5 ப்ரோ. தலைவன் பாட்டுக்காக வந்தோம், பட் படமும் நல்லா இருக்குது, எல்லா பாட்டுமும் நல்லா இருக்குது. அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி சிங்க் ஆயிருக்கு பாட்டு எல்லாமே. மாட்டினார் ஒருத்தர் கூட நல்லா வைபா இருந்துச்சு. லவ் டுலேல அந்த பாட்டு பேரு என்ன? லவ் டுலேல ப்ரோ, அது ஒரு வைபா இருந்துச்சு. அந்த மாமா குட்டி மாதிரியும் இந்த இது மாட்டினார் ஒருத்தர் வைபா இருந்துச்சு ப்ரோ. அனுபமாவோட கம்பேக்கா இருக்கும் ப்ரோ அந்த. நல்லா இருக்கு ப்ரோ, அவங்க ஆக்டிங் கூட நல்லா இருக்கு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. சீன் கூட நல்லா இருந்துச்சு, கிஸ் சீன் கூட நல்லா இருந்துச்சு. அது எல்லா ஆக்டிங்கும் சூப்பர் ப்ரோ. சோ எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம்? 2K கிட்ஸ், அப்புறம் இயர்லி 2K கிட்ஸ் அவங்களுக்கு பார்க்கலாம் ப்ரோ. சோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட் ஆகுமா? செட் ஆகும் ப்ரோ. படம் ரிலீஸ் முன்னாடி ட்ரைலர் பாத்தீங்கன்னா டான் மாதிரி இருக்கு. டான் போனா சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? டான் கிட்ட கூட வராது ப்ரோ. டானே ஒரு மொக்க படம் ப்ரோ. எவனோ ஒருத்த பூமர்லாம் கிளப்பி விட்டு அது மாஸ் படம் ஆகிட்டாங்க. ஆனா இது வேற படம். இந்த படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல, போன்ல பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. இத வந்து பார்த்தா தப்பு இல்ல. படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்குன்னு சொல்லிருந்தாங்க, அந்த கேமியோ வந்திருக்காங்க? வந்திருக்கு ப்ரோ. சோ எப்பேர்பட்ட கேமியோ ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது ப்ரோ, இல்லனா படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே போயிடும் ப்ரோ. நானும் அந்த கேமியோக்காக தான் வெயிட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு அந்த கேமியோ. இன்டா ஆனா அஸ்வத்தே இன்ட்டு குத்துறாரு. இப்ப நான் இன்னொரு இன்ட்டு குத்தனா கண்டுபிடிச்சிருவீங்க அந்த மாதிரி. அப்ப விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கானோட காம்போ எப்படி இருந்துச்சு ப்ரோ? இந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, காம்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. படம் ஒரு 1 டைம் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ என்ன நினைக்கிறாரோ அது நடந்துருது. அப்படின்னு பார்க்கும்போது லாஜிக்லாம் பயங்கரமா மிஸ் ஆகுது.
ஸோ ஜோக் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் பயங்கரமாக சிரிப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். இந்த படத்துல வந்து ஜோக் வந்து சிட்டு இருக்கிறனால மட்டும்தான் அந்த ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல தனியா வந்து இல்லை, வெளியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் சித்து ப்ரோவோட வந்து அஸ்வத் அவரோட காமெடி லைன் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் சித்து ப்ரோவோட இது கவுண்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அவரோட அஸ்வத்தோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை அந்த படம் வந்து அது ஒரு வேற லெவல் செட் பண்ணிருக்கு. ஸோ அந்த லெவலில் படம் கிடையாது. அது மாதிரி ஓமை கடவுள் அந்த படம் லெவலில் கூட கிடையாது. ஓகே, பட் இது ஒன் டைம் வாட்ச் மூவி அமையும். அது என்ன ஓமை கடவுள் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுச்சா? ஸோ அந்த லெவலுக்கு இந்த படம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல ட்ராக் ஆக்குற மாதிரி நிறைய இடத்துல எடுத்திருக்காரு. ஸோ அங்கங்கே பிச்சை எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இவ்வளோ இறங்கி பேசுவாருங்கிறது எந்த உலகத்தில் நடக்கும்னு தெரியல. தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க. பட் இதில் அவ்வளோ இறங்கி பண்ணுறது வந்து லாஜிக் இல்லாமல் இருக்குது. ஸோ எஸ்டிஆர் படத்தில் அது கொஞ்சம் லாஜிக்கோட பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வந்து போகுது. எது நினைச்சாலும் போகுது. டக்குன்னு போறாரு, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. எல்லா விதமான மக்களையும் கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு கலாய்க்கு கலாய், அப்புறம் சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட், லவ் எல்லாமே வந்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. பட் அது வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நீட்டின மாதிரி இருக்கு. எமோஷன் சீன் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் டிராகா இருக்கிற மாதிரி இருக்கு. மெயின் நெகட்டிவ் லாஜிக் கிடையாது. ஸோ லாஜிக் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்தோன்னா வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ மக்கள் வந்து ஓகே ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கணும், எனக்கு அவ்வளோவா ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கணும், இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் மூலியமா வந்து ஏமாறுறாங்க, அதனால நல்லா படிக்கிற பசங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய பாஸ் வந்து கண்ணு மணி படிக்கிறாரு. கடைசியாக அவர் நடிக்கும் போது ரொம்ப இதுவாக இருந்தது. மிஸ்கின்லாம் வந்து வேற லெவல் நடிச்சிருக்காப்புல. கௌதம் மாசம் 2-3 நிமிஷம் வந்தாலும் தரமா இருக்கு. சாங்ஸ் ஓகே, எங்கேயும் முகம் சுவைக்கிற மாதிரி இல்லை. இது லவ் டுடே வந்து பெரிய வசூல் பண்ணாங்க. லவ் டுடே எப்படி லேட் பிக்கப் உடனே அவன் ஃபுல்லாக காலேஜ் பசங்களாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்க. அடுத்த 3வது படம் வந்து பால் இண்டியா லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய படம் அதை நான் வந்து கேட்டுக்கிறேன். ஜார்ஜ் மரியன் வந்து எமோஷனலா பண்ணியிருக்காரா இல்லை காமெடி சேர்த்து பண்ணியிருக்காரு? யாருன்னா பிரதீப்போட அப்பா கேரக்டர். இல்லை அவரு அதுதான் அப்பாவுடைய பாசம் வந்து புள்ள எவ்வளோதான் தப்பு பண்ணா கூட அப்பா வந்து என் புள்ள பண்ண மாட்டான், என் புள்ள எவ்வளோ சொத்து பத்துலாம் வித்து படிக்க வைக்கலாம் வந்து அதான் அது அப்பாவுடைய பாசம் வந்து கண்மணி நிப்பாட்டிக்கிறாங்க. கடைசி சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணில் தனியாக வருது. நம்மளால ஒரு குழந்தைக்கு அப்பா தான், நம்ம அப்பாவும் எப்படி வளர்த்துருப்பாங்கன்றத வந்து அப்படியே தத்துருவமாக படம் எடுத்துருக்காங்க அந்த படம். எல்லாமே அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா. மிஸ்கின் வந்து அடிக்கடி நிறைய சீன் வந்தாலும் வந்து அப்படியே ஒரு ப்ரொபோசர் எப்படி இருப்பாரு அது அப்படியே தரமாக சொல்லியிருக்காங்க. அப்போ மிஸ்கின் சரி எல்லாமே நல்லா வச்சுருக்காங்களா, அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா படத்தில். விஜய் சேதுபதி புது முயற்சி தான், காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் லவ் டுடே பார்ட் 2 மாதிரி இருக்குது படம் பார்க்குறது. ஜாலியாக லவ் டுடே எப்படி ஜாலியாக போச்சு காலேஜ் போர்ஷன், அது மாதிரி தான் ஃபுல்லாக இது வந்து நல்லா ஜாலியாக போகுது.